அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம், கடன், ஏமாற்றம், துரோகம் அனைத்தும் மறையும் காலம் மகர ராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பெயர்ச்சியாகும் செவ்வாயா மகர ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மகர ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதே கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். செவ்வாயை பொறுத்தவரை செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் ஒருவருக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கக்கூடியவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் ஒருவருக்கு சாதகமாக சஞ்சரிக்கும் பட்சத்தில் உடற்பயிற்சி கூடங்களில் அவர் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிடம். அது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரர் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரர் என்பதால் மண்ணால் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணில் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், அது மட்டுமில்லாமல் நெருப்பு சம்பந்தமான வேலை, இரத்த சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரி, இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு செவ்வாய் அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றார். உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவது செவ்வாய் தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகள் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அதே போல் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 10ஆம் வீட்டில் தனித்து உச்சம் பெற்று லக்னத்தை பார்வதை விட அவர் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று சுபத்துவ சூட்சம வலுப்பெற்று சிறந்த யோகங்கள் தருவார். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் தற்போது விருச்சக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் தீவிரவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு குரு ராசிக்கு 7இல் அமர்ந்து நேர் பார்வையாக ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறதுங்க. அவர் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இதுவரை நினைத்து வந்த எண்ணங்கள் செயலாக்கம் பெற்று மகிழ்ச்சி வாய்ப்பு உருவாகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப
சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரை சிந்தனைக்கான இந்த உருவாக்கத்தை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்குதுங்க. 9ல் சுக்கிரன் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ராசியை பார்வையிடுவதும் 10ல் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியான சுகராசியை பார்வையிடுகிறார். வீடு மனை விற்பனை தொழில்களிலும் வீடு மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு மனோதைரியமும் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி ராகு இணைந்திருப்பதால் பேச்சில் கவனமாக இருப்பது அவசியங்க. உரையாடல்களில் முனைந்து கருத்தை சொல்லி விவாதத்தை வளர்க்க வேண்டாம். கூடுமான வரைக்கும் சுருக்கமாக பேசுங்க. தொழிலில் கவனம் இல்லாவிட்டால் கடன் அதிகரிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சில நேரம் துன்பம் ஏற்படலாம். கூடுமான வரைக்கும் இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உதவிகரமாக இருக்குங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணம் எப்படி போயிற்று எங்கு போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. திருமண முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இத்தருணங்கள்ல மருத்துவ செலவுகளும் பண விரயமாகும். திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைவது உள்ளத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பொறுமை நிதானம் அவசியம். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலை எடுத்து காட்டுதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவும் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடுங்க. குழந்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரும் சம்பளத்தில் வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்கள் நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரும் சம்பளத்தில் வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் நிறுவன மாற்றம் காரணமாக கூடுதல் வருமானமும் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்களில் வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தை நெய் சேர்த்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.